ஓடும் ரயிலில் பெண் பட்டிமன்ற பேச்சாளரிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட காமுகனை தோளுரிக்கும் பகீர் வீடியோதான் இது. ப்ரோக்ராம் பட்டிமன்றம் போயிட்டு இருக்கேன். அங்கே உட்காந்துருந்தேன். இருந்தாலும் இங்கே உட்காந்துருந்தவர் அங்கே வந்து உட்காந்துட்டு பார்த்து ஒரு மாதிரி தப்பா பண்ணிட்டு பேண்ட் ஜிப்பு ஓப்பன் பண்றாரு. பட்ட பகலில் பிரபலமான பெண்ணின் முன்னால் அமர்ந்து பேண்ட் ஜிப்பை கழற்றி இப்படி ஒரு நாச வேலையை செய்திருக்கிறார் அந்த டிப்டாப் ஆசாமி. இன்ஸ்டாகிராமில் பதிவிடப்பட்ட இந்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி பேசு பொருளாக மாறிவிட்டது. காரைக்கால் மாவட்டத்தை சேர்ந்தவர் 26 வயதான பெண் பட்டிமன்ற பேச்சாளர். ஒரு பட்டிமன்றத்தில் இவர் பேசிய ஒற்றை சரவடி பேச்சால் பலருக்கும் பரிச்சயமானவர். எனக்கு வரக்கூடிய மாப்பிள்ள ஓல்டு மங்க மாதிரி கிழவனா இருக்க கூடாது, ஜானி வாக்கர் மாதிரி நல்லா எங்கா இருக்கணும், மானிட்டர் மாதிரி மட்டமா இருக்க கூடாது, நெப்போலியன் மாதிரி நல்ல வீரமா இருக்கணும், சாராய மாதிரி எரிஞ்சு விழக்கூடாது, ஸ்காட்ச் மாதிரி சாஃப்டா இருக்கணும், 1848 மாதிரி கசந்து விழக்கூடாது, 2000 பீர் மாதிரி அன்பை என் மேல பொங்கணும்னு சொன்னேன். இப்படி பேச்சை தனது மூச்சாக கொண்டு தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் நடைபெறும் பட்டிமன்றங்களில் கலந்து கொண்டு பேசி வருகிறார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஒரு பட்டிமன்ற நிகழ்ச்சிக்காக காரைக்காலில் இருந்து பெங்களூரு செல்லும் ரயிலில் ஏறியிருக்கிறார். காலை 4:30 மணிக்கு புறப்பட்ட அந்த ரயில் சிதம்பரம் அடுத்த வடலூரில் நின்றிருக்கிறது. அப்போது ஒரு ஆண் ஏறி உள்ளார். நடுத்தர வயது, டிப்டாப் உடை, டக்கின் செய்து கொண்டு ஆபீசர் ரேஞ்சுக்கு இருந்திருக்கிறார். காலியாக கிடந்த ரயிலில் ஏறியவர் அங்கும் இங்கும் பார்த்துவிட்டு பேச்சாளர் பெண்ணின் கோச்சில் வந்து அமர்ந்திருக்கிறார். சிறிது தூரம் சென்றதும் அந்த பெண்ணின் எதிர் சீட்டுக்கு மாறியவர் சீட்டை பெட்டாக்கி படுத்திருக்கிறார். வயதானவர் உறங்குவார் என அந்த பெண் அதை பெரிதாக கண்டு கொள்ளவில்லை. ஆனால் அடுத்த சில மணித்துளிகளில் உறங்கிக் கொண்டிருந்த அந்த டிப்டாப் மனிதன் எழுந்து செய்த வேலை அந்த பெண்ணை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. பட்டிமன்ற பேச்சாளரை காம பார்வையால் மேலும் கீழுமாக பார்த்தவர் திடீரென தனது பேண்ட் ஜிப்பை கழற்றி அந்த பெண்ணின் முன்னே அருவருக்கத்தக்க வேலையை செய்திருக்கிறார். ஒரு மாதிரி தப்பா பார்த்தது இல்லாம பேண்ட் ஜிப்பை கழட்டி ஒரு மாதிரி தப்பா இது பண்றாங்க. இதனால் பதறி எழுந்த அந்த பெண் பக்கத்து பெட்டியில் இருந்த ஒருவரை உதவிக்கு அழைத்திருக்கிறார். நல்வேளையாக அவர் மயிலாடுதுறை மாவட்டம் பெரம்பூர் காவல் நிலையத்தில் பணிபுரியும் உதவி காவல் ஆய்வாளர் சுவாமிநாதன். நடந்ததை தெரிந்து கொண்ட சுவாமிநாதன் அந்த ஆசாமியிடம் விசாரித்திருக்கிறார். அப்போதுதான் அவர் முழு போதையில் இருந்தது தெரிய வந்திருக்கிறது. கலக்கலாக உடை அணிந்து கொண்டு காலையிலேயே பிளாக்கில் சரக்கு வாங்கி கழுத்து வரை குடித்துவிட்டு ரயிலில் ஏறியிருக்கிறார். உளறல் பாஷையில் தனது பெயர் செல்வராஜ் என்று கூறியிருக்கிறார். எதற்காக அந்த பெண்ணிடம் தவறாக நடந்து கொண்டாய் என்று கேட்டபோது, ஐயோ சார், நான் குடிச்சிட்டு வந்து தூங்கிட்டேன், எனக்கு ஒண்ணுமே தெரியாது என அப்படியே பிளேட்டை மாற்றி போட்டிருக்கிறார். மேலும் அவர்களுக்குள் வாக்குவாதம் முற்றியதால் இதை இப்படியே விட முடியாது என்று நினைத்த அந்த பெண் அவசர சங்கிலியை இழுத்து ரயிலை நிறுத்தியிருக்கிறார். போலீஸ் தன்னை பிடித்து செல்ல வரப்போகிறார்கள் என்று உணர்ந்த செல்வராஜ், நான் ஒண்ணுமே பண்ணல, என்னை விட்டுடுங்க என பச்சை குழந்தை போல கதறி அழுதிருக்கிறார். உடனே அந்த கோச்சுக்கு வந்த நெய்வேலி போலீசார் அந்த பெண்ணிடம் தகவல் பெற்றுக்கொண்டு செல்வராஜை அழைத்து சென்றுள்ளனர். அந்த பெண் நடந்த சம்பவத்தை வீடியோவாக எடுத்து தனது இன்ஸ்டா பக்கத்தில் பதிவிட்ட பிறகே இந்த விஷயம் வைரலாகி உள்ளது. அது மட்டுமின்றி கடந்த சில நாட்களுக்கு முன்னர்
இதே இளம்பெண் காரைக்காலிலிருந்து ரயிலில் பயணிக்கும் போது பல ஆண்கள் குடித்துவிட்டு பயணிப்பதால் பெண் பயணிகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளது என விழிப்புணர்வு வீடியோவை பதிவிட்டிருந்தார். மற்ற பெண்களின் நலன் கருதி வீடியோ போட்டவருக்கே அதே ரயிலில் இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்துவிட்டது. நெய்வேலியிலிருந்து விருதாச்சலத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட செல்வராஜ் தற்போது தலைமறைவாகிவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது. விருதாச்சலம் போலீசார் அந்த ஆசாமியை வலைவீசி தேடி வருகின்றனர். மேலும் இத்தனை பெண் பயணிகள் பயணிக்கும் ரயிலில் ஒரு பெண் போலீசார் கூட இல்லை என்றும் குற்றம் சாட்டப்படுகிறது. பெண்களுக்கு இது போன்ற போதை ஆசாமிகளால் எந்தவிதமான தீங்கும் நேராமல் இருக்க ரயில்வே போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அந்த பெண் கேட்டுக்கொண்டுள்ளார்.